இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட்டாக ஒரு ஜெர்மன் தொழில்நுட்பத்தால் பண்ண நம்மளோட வர்ஷாவோட புதுமையான 7GDP பவர் வீடு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் சொல்லுவோம். நம்ம வருஷம் ஒரு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் கடந்த 7 வருஷம் நம்ம பவர் வீடர்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம நிறுவனம் மட்டும்தான் ஒரே நிறுவனம் தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்ம ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நம்ம பவர் வீடர் நடத்திட்டு இருக்கோம். இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட தரம், நம்மளோட குவாலிட்டி மட்டும்தாங்க, வேற எதுவுமே ரீசனே கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளவோ மார்க்கெட்டில் நீங்கள் பவர் வீடர் நினச்சிங்கன்னா ஒரு ஃபேன்சி கடையில் பொம்மை விற்கிற மாதிரி கலராக விதவிதமான பவர் வீடர்ஸ் இருக்குங்க. ஸோ இத்தனை பவர் வீடர்ஸ் இருக்கிறப்ப மக்களாகிய நீங்களே குழம்பி போயிடுறீங்க. ஸோ எது ஒரிஜினலான பவர் வீடர், எது டூப்ளிகேட்டான பவர் வீடர், அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த 7GDP பவர் வீடரோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த 7GDP பவர் வீடர் நம்ம 7HPல ஈகோ சீரியஸ் இன்ஜினை கொடுத்துருக்கோம். இந்த ஈகோ சீரியஸ் இன்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது நீங்கள் குறிப்பாக நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எந்த நிறுவனத்தில் பவர் வீடர் கேட்குறப்பையும் இது உங்களோட இன்ஜின் வந்து ஈகோ சீரியஸ் இன்ஜினாக நீங்கள் செக் பண்ணுங்க. ஈகோ சீரியஸ் இன்ஜின்னா என்ன அப்படின்னா, இன்ஜினோட ஸ்டாண்டர்ட்ஸ், இன்ஜினோட எமிஷன் ஆகுது, இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது, இது எல்லாமே வந்துட்டு யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குங்க. ஸோ யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி எமிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இன்ஜினோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். எஃபிஷியன்சினா என்னன்னா, குறைவான பெட்ரோல் கன்சப்ஷனில் அதிகமான திறன் கொடுக்கறது தான் எஃபிஷியன்சி. ஸோ இது ரெண்டுமே நம்மளோட வர்ஷாவோட ஈகோ சீரியஸ் இன்ஜின் மட்டும்தான் இந்திய பவர் வீடர் துறையிலே இருக்கிற பவர் வீடரை கம்பேர் பண்ணுறப்ப சிறந்த இன்ஜின் சொல்லிட்டு நமக்கு தரச்சான்றும் நம்ம இன்ஜின்ஸ் இருக்குங்க. இரண்டாவது வந்து பார்த்தோம்னா, இந்த மிஷினோட கம்ப்ளீட்டான பில்ட் புக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் மார்க்கெட்டில் குறைவான விலையில் கொடுக்குறீங்களா, அந்த பவர் வீடரை பக்கத்தில் வச்சுட்டு நம்மளோட பெயிண்ட்டுக்கும் அந்த பெயிண்ட்டுக்கும் மட்டும் வித்தியாசம் பாருங்க. இந்த பெயிண்டிங் காஸ்ட்லேயே எங்களுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் அதிகமாக செலவாகுது. என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளோட ஃபினிஷிங் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபெராரி ரெட்னு சொல்கிற அந்த பெயிண்ட் கலர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது இந்த ஃபெண்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம ஜெர்மன் தொழில்நுட்பத்தால் பண்ணுது. ஸோ மார்க்கெட்டில் காமனாக இருக்கிற டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, கார் வந்து 1 லட்ச ரூபாய்க்கும் கார் இருக்குது, 10 லட்ச ரூபாய்க்கும் கார் இருக்குங்க. கார் வந்து எல்லாமே போகிறது மட்டும்தான். ஸோ நீங்கள் எடுத்தோன்னா கார் என்ன விலைன்னு கேட்குறாங்க, அது மாதிரி பவர் வீடர் என்ன விலைன்னு கேட்குறாங்க, என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல்ஸ் டீட்டெயிலாக பாருங்கள். நம்ம இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பார்க் பிளக் ஆகட்டும், கார்பரேட்டர் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு ஜாப்பனீஸ் தொழில்நுட்பத்தால் பண்ண கார்பரேட்டரும் ஸ்பார்க் பிளக் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபெண்டர்ஸ் எல்லாமே வந்து ஜெர்மன் தொழில்நுட்பத்தால் பண்ண ஃபெண்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் மக்காச்சும் அதே மாதிரி தான். இந்த வருஷத்தோட 7GDP பவர் வீடர் வந்து 32 பேர் கொடுக்குறோங்க. ஸோ 3-3.5 கூட நம்ம ஈஸியாக கடை எடுத்துக்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வருஷம் மட்டும்தான் ஒரு பவர் வீடரை மல்டிபர்பஸாக டிராக்டர் என்ன வேலையெல்லாம் பண்ணுதோ அது எல்லாமே நம்ம பவர் வீடர் பண்ணணும்னு சொல்லிட்டு 10 பேர் கொண்ட ஒரு குழு வச்சு R&D பண்ணி ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டாக நம்ம லான்ச் பண்ணி கொடுப்போம். அதோட முதல் சாதனை அப்படின்னு என்ன சொல்லணும்னா, நம்மளோட ரீப்பர் அட்டாச்மெண்ட். இந்த ரீப்பர் அட்டாச்மெண்ட் நிறைய பேர் நானும் பவர் வீடர் பண்ணுறோம் சொல்லியிருக்காங்களே தவிர எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க. அந்த பவர் வீடர் ரீப்பர் அட்டாச்மெண்ட் பண்ணியிருந்தாலும் எங்களோட ரீப்பர் அட்டாச்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பர்ஃபார்மன்ஸு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வெறும் 20 கிலோ எடை கொண்டு நம்மளோட சென்டர் ரோட் கியர் டிரைவ் பவர் வீடர் எல்லாமே பின்னாடி PTO ஜாயின் பண்ணுங்க. அந்த PTO ஜாயின் ஒரு சின்ன கணக்கு கொடுத்துருங்க. அந்த கணக்கு மட்டும் மாற்றினா ஈஸியாக நம்ம பவர் வீடரை ரீப்பராக மாற்றிக்கலாம். நீங்கள் இதுவே ஒரு ரீப்பர் புதுசாக வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா குறைந்தபட்சம் மார்க்கெட்டில் 1,75,000 2 லட்சம் ரூபா வரைக்கும் வரும். பட் நம்மக்கிட்ட இது 20,000 ரூபா செலவில் நீங்கள் இந்த ரீப்பர் அட்டாச்மெண்ட்டை நீங்கள் வாங்கிக்க முடியும் பவர் வீடருக்கு. ஸோ இந்த ரீப்பர் அட்டாச்மெண்ட்டை நம்ம பவர் வீடர் மட்டும் இல்லாமல் நீங்கள் எனி பிராண்ட் பவர் வீடர், நீங்கள் ஆல்ரெடி ஒரு பவர் வீடர் வச்சுருக்கீங்க, அது ஒரு கியர் டிரைவ் பவர் வீடர் வந்து அதுக்கு ஒரு PTO ஜாயின் பண்ணி இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக நம்ம ரீப்பர் அட்டாச்மெண்ட்டை மாற்றி கொடுப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம 7GDP பவர் போட என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, டைரக்ட் கப்ளிங் வாட்டர் பம்ப் போடுறோம். வாட்டர் பம்ப்னா எல்லாருமே வந்துட்டு தனியாக பம்ப் வாங்கணும்னு வச்சுருக்கீங்க. பட் நாங்கள் வந்து டைரக்ட் கப்ளிங் வாட்டர் பம்ப். நீங்கள் இதை பார்க்கலாம், எங்களோட PTO ஜாயின் கூட ஜஸ்ட் இதை அப்படியே கப்ளிங் மாட்டி விட்டிங்கன்னா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் ட்ரைவிங் பம்ப் மேலே தண்ணி ஊற்றி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தண்ணி அடிச்சுக்க முடியும். போதும். அடுத்தது இது வந்து ஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட். இந்த ஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட் அதே மாதிரி தான். முன்னாடி வந்து நம்ம HDP பம்பை மாட்டி அதுக்கு ஒரு ஃப்ரேம் மாட்டி அதுக்கு ஒரு புள்ளி மாட்டி அதுக்கு ஒரு பெல்ட் மாட்டிட்டு இருக்கோம். பட் டேரக்ட் கப்ளிங் டேரெக்டாக பண்ணி நம்ம சொல்லி ஈஸியாக டேரக்ட் கப்ளிங் ஸ்ப்ரே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பவர் டிராக்டர் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஜென்ரலாக, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராலி மாட்டி திங்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அதே ட்ராலியை நம்ம பவர் வீடரில் நம்ம மாட்டி எங்கே வேணால் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போகிறீங்களோ, உரம் எடுத்துகிட்டு போகிறீங்களோ, இல்லை மாட்டுக்கு தீவனம் எடுத்து மாட்டு தீவனம் எடுத்துகிட்டு போகிறீங்களோ, ட்ராலி மாட்டி ட்ராலியை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். டிராக்டர் வந்து பின்னாடி ஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட் மாதிரி மருந்தடிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே ஸ்ப்ரேயர் வச்சுக்கிட்டு நம்ம வருஷா பவர் வீட்டில் கொடுத்துருப்போம். பின்னாடி ஜஸ்ட் கப்பல் பண்ணிட்டு
50 மீட்டர் 100 மீட்டர் வரைக்கும் நம்ம ஹோல்சேலுக்கு போய் மருந்து அடிச்சுக்க முடியும். ரெண்டாவது அறுவடை பண்ண யூஸ் பண்ணுவாங்க டிராக்டர் ரீப்பர் அட்டாச்மெண்ட் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. டிராக்டருக்கு ஒரு 10 லட்சம் ரூபா, ரீப்பர் அட்டாச்மெண்ட்டுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா, 12 லட்சம் ரூபா செலவு பண்ணி தான் நீங்கள் அறுவடை பண்ண முடியும். பட் நம்ம வர்ஷா பவர் வீடரில் ஒரு சின்ன வர்ஷாவோட ரீப்பர் அட்டாச்மெண்ட் வாங்கினீங்க அப்படின்னா எல்லா விதமான அறுவடைகளும் நம்ம ரீப்பர் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்களே ஒரு தனியாக நீங்கள் ரீப்பர் வாங்கணும்னா அதுக்கும் குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபா செலவு பண்ணணும். பட் எந்த செலவுகளுமே இல்லாமல் நம்ம வர்ஷா பவர் வீடு வச்சே நீங்கள் எல்லா வேலைகளுமே நம்மளால் பண்ணிக்க முடியுங்க. இப்போ வந்துட்டு நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, மார்க்கெட்டில் ஒரிஜினல் பவர் வீடுக்கும் டூப்ளிகேட் பவர் வீடுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, யூடியூப்ல போய் பவர் வீடு வச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வரும். எல்லா கலர் வச்சிருப்பாங்க, ஃபேன்சி கடையில் பொம்மை வைக்கிற மாதிரி அதை வீடியோஸ் வச்சிருப்பாங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஆஃபர் சொல்லுவாங்க, ஒவ்வொரு விலையை சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. முதல்ல நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி வந்து விலை கிடையாது. ஏன்னா தங்கத்தோட விலை தங்கத்துக்கு, பித்தளையோட விலை பித்தளைக்கு. நீங்கள் முதல்ல கேட்க வேண்டிய விலை உங்களோட பவர் வீடருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு கேள்வி. முதல் கேட்க வேண்டிய கேள்வி இருந்தாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படி வாங்க முடியும் நிறுவனத்தால அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணிருக்க இன்ஜின் இருந்து கியர் பாக்ஸ் இருந்து ஒரு நட்டு போல்ட் முதல் கொண்டு ஒரு பிளேடு முதல் கொண்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நிறைய டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் ஓடுவாங்க. நிறைய டெஸ்டிங்கே நிறைய பல மாதங்கள் சில வருடங்கள் கூட ஆகலாம் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு. அத்தனை மாதங்களை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராடக்ட் வந்து தரமான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம வருஷாவில் இருக்கிற எல்லா மாடல் பவர் வீடர்ஸுமே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சிருப்போம். ஸோ நீங்கள் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, எந்த நிறுவனத்தில் வேணால் கேட்க வேண்டிய கேள்வி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு கேட்கணும். இரண்டாவது இன்ஜின் யார் எல்லாருமே சொல்லுவாங்க, வெறும் நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டினா மட்டும் அது அவங்க இன்ஜின் ஆகிடாதுங்க. இன்ஜின் வந்து என்ன இன்ஜின், ஈகோ சீரியஸ் இன்ஜின் தான், ஆஸ் பர் யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குமா, எமிஷன் எவ்வளோ இருக்கும், உங்களோட எஃபிஷியன்சி என்ன, எல்லாமே கேட்டுட்டு ஈகோ சீரியஸ் இன்ஜினா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இன்ஜின் அந்த பவர் வீடரை நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. நம்ம பவர் வீடு கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தலையற்ற அட்டாச்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு டிராக்டர் என்ன வேலைலாம் பண்ணணும் நீங்கள் சொல்றீங்க, அது எல்லாமே எங்களோட வருஷா பவர் வீடு பண்ண வச்சுட்டு இருக்கோம், மினிமம் பண்ண வைப்போங்க. இது மட்டும் இல்லாமல் நாலாவது அதோட தரம் அண்ட் சர்வீஸ். ஸோ குவாலிட்டி பார்த்துட்டாலே முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக ஜாப்பனீஸ் டெக்னாலஜி பண்ண இன்ஜின், மிஷின் கம்ப்ளீட்டாக ஜெர்மன் டெக்னாலஜியில் பண்ண மிஷின்ஸ். ஸோ குவாலிட்டி பற்றி சந்தேகமே கிடையாது. சர்வீஸ் பின்னாடி நீங்களே பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் ஒரு 45,000 ஸ்கொயர் ஃபீட்டில் எக்ஸ்க்ளூசிவாக பவர் வீடர்ஸ்க்கும் ப்ரஷ் கட்டருக்கு மட்டுமே சர்வீஸ் சென்டர் நம்ம கோயம்புத்தூர் பொலிஷன் இண்டஸ்ட்ரியில் பார்த்து வச்சுருக்கோம். நீங்கள் எப்போ வேணால் நம்ம ஃபேக்ட்ரிக்கு வரலாம், வந்து நீங்கள் லைவாக பாருங்கள் எங்ககிட்ட எவ்வளோ ஸ்பேர்ஸ் ஸ்டாக் இருக்குன்னு பாருங்கள். அடுத்த 3 வருஷத்துக்கு தேவையான நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மாடலுக்குமான பவர் வீடர் ஸ்பேர்ஸும் எங்ககிட்ட ரெடியாக ஸ்டாக் இருக்கும். நீங்கள் லைவாக வந்து எங்கள் ஃப்ளாட்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களால் வர முடியல அப்படின்னா வீடியோ கால் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு காமிச்சிங்கன்னா வீடியோ காலில் எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே காமிச்சு கொடுப்பாங்க. இந்த பவர் வீடர்ஸ் பற்றி நீங்கள் வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஸ்டோர் இருக்க சேல்ஸ் டீமோட கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் ஸ்டாஃப் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பவர் வீடர்ஸ்லேயே நான் இத்தனை அட்டாச்மெண்ட்ஸ் சொன்னீங்களா, நான் ஏன் இத்தனை அட்டாச்மெண்ட்ஸ் பண்ணுறோங்கிறத நீங்கள் குறிப்பாக புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்தியாவில் பொறுத்தளவுக்கு விவசாயிகளோட லேண்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாகிட்டே இருக்கு. ஒவ்வொரு விவசாயிக்கும் முன்னாடி 10 ஏக்கர் ஒரு விவசாயி வச்சிருந்தாரு அப்படின்னா அந்த விவசாயிக்கு 5 ஏக்கர் தான் இருக்கு, 2 ஏக்கர் தான் இருக்கு. இந்த லேண்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி சொல்லுங்க விவசாயத்துக்கு வேலைக்கு ஆட்களும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ விவசாயம் பண்ற அதே விவசாயி ஒரே இணையதளத்தை வைத்து எல்லா வேலைகளுமே பண்ண வேண்டும். ஒவ்வொரு வேலைக்காக அந்த விவசாயியை வந்துட்டு ஒவ்வொரு இயந்திரம் வந்து நிர்பந்திக்க கூடாதுங்கிற ஒரே கான்செப்டோட ஒன் மேன் ஒன் மிஷின் மினி அப்ளிகேஷன் கான்செப்டோட தான் நம்ம வருஷா டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால மட்டும்தான் குறிப்பாக 5 வருடங்கள்ல இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் 13 மாடல் பவர் வீடர் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி நம்ம நிறுவனத்தை நடத்தி போகிறோம். உங்களுடைய ஆதரவு இத்தனை வருஷம் ஆதரவு கொடுத்ததுக்கு வந்து மேலும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்பணும். நாங்களும் எங்கே செஞ்சு நிறைய இடையிலான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு லான்ச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம்.